இது உங்களுடைய ஃபேவரட் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யூர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டார்க்நெட்டோடைய டெஸ்ட்நெட் டாஸ்க் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த ப்ராவோஸில் எப்படி அந்த சீலி கோஸ்ட்டில் இருக்கிற டெஸ்ட்நெட் டாஸ்க் எல்லாம் முடிக்கிறது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். ஸோ ஏர்ட்ராப் நமக்கு ஸ்டார்க்நெட் ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான சான்ஸை நம்ம எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது என்ன ஏது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பக்காவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு வேறு அம்பாசிடர் ப்ரோக்ராம்ஸு எல்லாமே மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனல்ஸில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நம்மளை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப்ஸு ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறோம். சரிங்களா? ஸோ ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கான லிங்க் நம்முடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஆல்ரெடி ப்ராவோஸ் வாலெட் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே நான் பக்காவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ராவோ ஸ்மார்ட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி எனக்கு மெயின் நெட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மெயின் நெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸ்டார்க்நெட் கோயர்லி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அக்கௌண்ட் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் ஆட் ஆகிருக்காது. நீங்கள் ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தானாக ஸ்டார்க்நெட்டு கோயர்லி நெட்வொர்க்கில் மாறிடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டார்க்நெட் கோயர்லி நெட்வொர்க்குக்கு நம்ம அந்த கோயர்லி நெட்வொர்க்கில் இருக்க எத்தீரியமை நம்ம பிரிட்ஜ் பண்ணி ஸ்டார்க்நெட் கோயர்லி நெட்வொர்க்குக்கு நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? சரி, இப்போ வாங்க இந்த ஸ்டார்க்நெட் நெட்வொர்க்குக்கு நம்ம கொஞ்சம் கோயர்லி எத்தீரியம் பிரிட்ஜ் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜுக்கான லிங்க் நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இதில் கனெக்ட் எத்தீரியம் வாலெட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணி உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக நம்மளோட வேலெட் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஸ்டார்க்நெட் வேலெட் அப்படின்னு கட்டுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனேயே நமக்கு எந்த வேலெட் அப்படின்னு கேட்கும். சரிங்களா? அதில் ப்ராவோஸ் வேலெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு பிரிட்ஜில் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ எத்தீரியம் நெட்வொர்க்னா இருக்குது, ஸ்டார்க் நெட்வொர்க்னா இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட 5 எத்தீரியம் இருக்குது, கோயர்லி நெட்வொர்க்கில் இருக்கிற எத்தீரியம். சரிங்களா? ஸோ இந்த 5 எத்தீரியம் நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டெஸ்ட்நெட் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் 5 எத்தீரியம்ஸ் வாங்க முடியும். ஸோ நீங்கள் ஆர்பிட்ரம் எத்தீரியமையும் ஆப்டிமிசம் எத்தீரியமே கொடுத்து நீங்கள் கோயர்லி எத்தீரியம் வாங்கிக்கலாம். அந்த டெஸ்ட்நெட் பிரிட்ஜை யூஸ் பண்ணுறது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த லேயர் 0 அதோடைய அந்த வீடியோவில் அந்த டெஸ்ட்நெட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறத பக்காவாக சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஒருக்கா யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கோயர்லி எத்தீரியம் உங்களால் ஃபாஸ்ட்டில் கிளைம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட்நெட் பிரிட்ஜில் பை பண்ணிக்கலாம். அது பொட்டன்ஷியலி உங்களை லேயர் 0 ஏர்ட்ராப்க்கு உங்களை எலிஜிபிள் ஆக்கும். சரிங்களா? ஸோ தேவை இருக்குது, கோயர்லி எத்தீரியம் தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் பை பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 0.5 எத்தீரியத்தை நான் ஸ்டார்க் நெட்வொர்க்குள்ளே கொண்டு வர போகிறேன். சரிங்களா? 0.5 அப்படிங்கிறத போட்ட உடனேயே இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உடனே மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த கன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் அதையும் ஓகே பண்ணி விட்டுருங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும், அதை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிரிட்ஜ் ஆகி வரதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்டார்க்நெட் ரொம்ப ஸ்லோவான ஒரு நெட்வொர்க் தான். ஸோ நம்ம அதை குறை சொல்லியே முடியாது. ஸோ அது பிரிட்ஜ் ஆகி முடித்த உடனே நம்ம டெஸ்ட்நெட் டாஸ்க் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய வேலெட்டுக்கு 0.5 எத்தீரியம் பிரிட்ஜ் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல செட்டப் நவ் அப்படின்னு ஒன்று இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செட்டப் அக்கௌண்ட் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ டெஸ்ட்நெட்டில் நம்மளுடைய அக்கௌண்ட் டிப்ளாய் ஆகிட்டுருக்கு. இந்த டிப்ளாய் ஆகி முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகலாம். அப்படின்னா இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் டிப்ளாய் ஆகிட்டுருக்கு. இது முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சீலி கொஸ்ட் பேஜில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெஸ்ட்நெட் கொஸ்ட்லாம் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? என்ன இருக்குதா, ட்ரெயின் ஆன் த டெஸ்ட்நெட் கொஸ்ட் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒரு கொஸ்ட் இருக்கும். இந்த கொஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்ட்டை நீங்கள் இப்போ முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம அக்கௌண்ட்டை டிப்ளாய் பண்ணிட்டதுனால எஸ் லெட்ஸ் மூவ் ஆன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய அந்த ஸ்டார்க்நெட் அட்ரஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அக்கௌண்ட் டிப்ளாய்டு அப்படின்னு வந்துருச்சா,
இந்த அட்ரஸை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கிளைம் ரிவார்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே ஸோ நமக்கு அந்த கொஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக 2வது கொஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 2வது கொஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ 2வது கொஸ்ட்டுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்டார்க்நெட் ஐடி டொமைன் தேவை. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்க்நெட் ஐடி டொமைன் வாங்குகிற பேஜுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இதில் அந்த 3 கோடை கிளிக் பண்ணோடனே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் அப்படின்னு கேட்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோடனே அதில் கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு ப்ராவர்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் பண்ணோடனே நம்மளுடைய ப்ராவர்ஸோடு இதோட ஸ்டார்க்நெட் ஐடியோட கனெக்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டொமைன் வந்து நீங்கள் வந்து மின்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மாரன் 0x இப்படிங்கிற ஒரு டொமைன் வந்து நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு டொமைன் இருக்குது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 வருஷத்துக்கு ரிஜிஸ்டர் ஃப்ரம் L2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனையும் சைன்இன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதில் சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஐடென்டிட்டிஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டார்க்நெட் டொமைன் வந்து காட்டிடும். சரிங்களா? ஸோ டொமைன்ஸில் இதில் இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ராவர்ஸ் வாலெட்லேயும் செக் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் யுவர் ஸ்டார்க்நெட் ஐடி NFT அப்படின்னு வந்துடும். ஸோ அப்படியே இப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட டொமைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மின்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? சரி, இப்போ வாங்க ஜீலியில் போய் இந்த கொஸ்ட்டை ஃபில் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதுதான் அந்த ஜீலி கொஸ்ட்டு. இப்போ இந்த கீழே வந்துட்டு ஷுர் ஐ எம் ரெடி டு ஷோ இட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் ரிவார்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டாஸ்க்கும் முடிச்சிருச்சு. அடுத்ததாக NFT மார்க்கெட் ப்ளேஸில் உள்ள ஒரு டாஸ்க் இருக்குது. சரிங்களா? சரி வாங்க அதையும் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆஸ்பெக்டில் ஒரு NFT பை பண்ணி வைக்கணும். சரிங்களா? ஸோ பை பண்ணுறது மூலமாக நம்மளால் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். இதில் 3 கோடு இருக்குதா, அந்த 3 கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனேயே ப்ராவோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு உடனே ப்ராவோஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? நீங்கள் வந்து அதை டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கப்பா அப்படின்னு கொடுத்து சைன் பண்ணி விட்டுருங்க. அப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கலெக்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஒரு NFT வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஆஸ்பெக்டில் இருக்கிற NFT நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ப்ரைஸ் கூட இருக்குது. ஸோ ப்ரைஸ் கம்மியான NFT நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அதை பை பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப லோவஸ்ட் NFT, ரொம்ப லோ ப்ரைஸில் NFT என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டார்க்நெட் ஐடி NFT இருக்குது. நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து ப்ரைஸ் லோ டு ஹை அப்படிங்கிறத நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதில் எந்த NFT ஆனாலும் பை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போ இந்த NFTயை பை பண்ணிக்கிறேன். அந்த NFTயை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த என்ன பண்ணீங்க அப்படின்னா பை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த சென்ஷன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் சைன் மட்டும் பண்ணி விட்டுருங்க. NFT வந்து பை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிவிட்டு அந்த NFTயை வந்து பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ட்ரான்சாக்ஷன் இன்ஃபோ காட்டும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் அந்த ஜிடியில் போய் இந்த டெஸ்ட்நெட் டாஸ்க்கையும் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் எரர் வந்தது. நீங்கள் வந்து அதிகாலையில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு காலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வராமல் பக்காவாக முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ எஸ் ஐ கேன் ப்ரூவ் இட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து முடித்த உடனே உங்களுக்கு இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிரும். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ மைஸ்வாப்பில் உள்ள டெஸ்ட்நெட் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் மைஸ்வாப்புக்கான லிங்க்கு. இதுக்கான லிங்க் நம்முடைய மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இதில் மெயின் நெட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை டெஸ்ட் நெட்டுக்கு மாற்றணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெஸ்ட் நெட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ இதில் செலக்ட் டோக்கன் 1ல் எத்தீரியம் சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் டோக்கன் 2ல் USDC சூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் ஒரு 0.0001 எத்தீரியமே நீங்கள் வந்து USDCயாக ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதையும் சைன் பண்ணி விட்டுருங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு இந்த ஸ்வாப் வந்து நடந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு விருப்பம் இருந்து அப்படின்னா ஆட் USDC டு வேலட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து USDCயை வேலெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்புறம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டில் வந்து USDC ஆட் ஆகிரும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு USDC வந்து காட்டிருச்சு. இப்போ அடுத்ததாக போல்ஸ் இந்த செக்ஷனுக்கு போயிட்டு வெறும் USDCக்கும் எத்தீரியமுக்கும் நீங்கள் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் ஒரு 100 USDCக்கு நீங்கள் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணாலும் போதும். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஆட் லிக்விடிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் சைன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்ச நேரத்திலே லிக்விடிட்டியும் ஆட் ஆகிரும்.
நீங்கள் மறுபடியும் இந்த ஜீலி கொஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் ஐ எம் ரெடி டு ப்ரூவ் தட் அப்படிங்கிறத கொடுத்து கிளைம் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிரும். அடுத்ததாக இதான் சீக்ரெட் மிஷன். இது என்ன மிஷன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ அடுத்த டாஸ்க் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய டெஸ்க்டாப் மோடை மட்டும் எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் சரிங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா. அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணணும். அதுதான் அந்த சீக்ரெட் டாஸ்க் சரிங்களா. ஸோ நம்ம அந்த ஜீலி கொஸ்ட் பேஜில் வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் அப்படிங்கிறத போய்ட்டு அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக கிளைம் ரிவார்டு அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே நமக்கு ரிவார்டு வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட்நெட் டாஸ்க் எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோகளில் சொல்கிறேன் சரிங்களா. அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா அதை பற்றி கேளுங்க. நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் சரிங்களா. ஸோ அடுத்த ஒரு நல்ல இன்னும் ஒரு ஏர்ட்ராப் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சரிங்களா. அதுவரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்களுக்கு கௌதம் சரிங்களா. பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.